ஆம்லேட்டுக்கு வந்து முட்டைகோஸ் இதெல்லாம் இருக்கு. ஹாய் ஹாய், வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்னைக்கு நம்ம வந்து சண்டே விளாக், ஒவ்வொரு சண்டே விளாக் மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ போடுவேன், இடையில சண்டே விளாக் கண்டிப்பா போடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வணக்கம் நல்லுள்ளங்களே, எப்படி இருக்கீங்க? வெயில் எல்லாம் எப்படி இருக்கு உங்க ஊர்ல? இப்போ வந்து எங்க வீட்டுல காலையில என்ன டிஃபன் பாத்தீங்கன்னா சோலை பட்டோரை படம் கடலை வெள்ளை கடலை வேக வச்சிருக்கேன். எங்க வீட்டுல காலையில இன்னைக்கு என்ன டிஃபன் பாத்தீங்கன்னா சோலை பட்டோரை போடணும்னு ஒயிட் கடலைய ஒயிட் சென்னாவை வேக வச்சிருக்கேன். ஆனா இப்ப உங்களுக்கு யாருக்கும் வேண்டாமா, மத்தியானம் வேணுமா சோலை பட்டோரை. அதனால இப்ப பிரெட் ஆம்லேட் அண்ட் பிரெட் டீ அந்த மாதிரி கொடுக்க போறேன். எங்க 2 பேருக்கும் பிரெட் ஆம்லேட், எனக்கும் சிவாவுக்கும். அவங்க முட்டை சாப்பிடாதனால அவங்களுக்கு டீயும் அண்ட் பன்னு அண்ட் பிரெட் ஜாம் இருக்கு, அது தடவி கொடுத்துருவேன். மத்தியானம் இன்னைக்கு சுட சுட பூரி அண்ட் கடலைக்கறி சோலை பட்டோரை. அவ்வளவுதான். அதுவும் தயிரெல்லாம் ஊற்றி பிணைஞ்சு வைக்கணும் மாவை, மைதா ஏற்கனவே போட்டிருக்கேன். நான் சாப்பாடை மட்டும் காமிக்க உங்களுக்கு வாங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சல் ஜுரம், நேற்று இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். அதனால இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. எந்திரிக்கவே 7:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவோ 7:30க்கு எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சு ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கிறேன். வாங்க சிவ இந்த பாலை உள்ள வச்சுட்டு வா. மியூசிக் படுத்துறேன். நான் என்ன உங்க அம்மாவா? தாய்க்கு பின் தாரம், தாய்க்கு அடுத்த தாய் மனைவி. ஆமா, வாய நேரம் இப்படிதான் கேக்கு கிடைக்கணும். சூப்பரா இருக்கும் கேக். நான் பார்த்தே எப்படி சாப்பிடுதானே. நீ சாப்பிடுற, நீ ஆரம்பி ஸ்கூல்ல படிச்சிருக்க, எஸ்ஆர்எம் காலேஜ்ல படிக்க, நீ சாப்பிடுற. அது உப்போட கொஞ்சம் சலைட்டா. என்னோட முட்டைக்கு உப்பே போடல, மறந்துட்டேன். கொஞ்சம் போதும் லைட்டா. அப்படியே சாப்பிட ஸ்பூன் வச்சு. உப்பு பழகு உப்பு படாது பறக்கு இருக்கு. பறக்கு இருக்கா? பறக்கு சூப்பரா இருக்கு. கேபேஜ் கேப்சிகம்லாம் போட்டேன். ட்ரை தான். நான் கேபேஜ் பண்ணிட்டு நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனியன் நல்லா தான் இருக்கு. பெப்பர் வெஜ் பிரெட் ஆம்லேட். வெறும் உப்பு பெப்பர் போட்டாலும் முட்டை டேஸ்ட் ஆயிடுதுனவா? முட்டை டேஸ்ட் தான். என்னதான் சொல்லு, சிக்கன் மட்டனோட முட்டை டேஸ்ட். அந்த முட்டை ட்ரே எங்க சிவா? அது முட்டை ஆக்சுவலி வெளில தான் வைக்கணுமா, ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க கூடாதான் தெரியுமா? காணும் எங்க ரொம்ப நாள் கண்ணில் பட்டுச்சு, இப்ப காணும். எங்க வைக்க தெரியல, எனக்கு ஒதுங்க வைக்கல. எங்க அம்மாவே நானும் அதை வந்து நித்தா முட்டை வாங்கிட்டு வரணுங்க, ட்ரேயா காணும். ஆடி கொடுத்தா அம்மா சொல்றது தான் முட்டை போடுவா. சிவா இது 2லயும் 2 பெரிய செடி வாங்கி வைக்குமா இன்னைக்கு சாயங்காலம்? இந்த சைடு வச்சு இதை அளந்துக்கோ. ஆனா இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க. இண்டோர் பிளான்ட் எல்லாம் சொல்லிட்டு வெளியில கேட்பேன். அந்த லக்கி பிளான்ட் இப்ப என்ன இருக்குன்னு பாரு. அப்ப அது போய் சொல்லிருக்காங்க. அதனால நம்ம ஆன்லைன்ல வாங்குறது தான் கரெக்ட். ஆன்லைன்ல வாங்குறது தான் கரெக்ட். நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன்னா நல்லா வந்துடும், செடிகள் வளர்த்துவேன். நான் வந்து இப்ப எனக்கு முடியாதனால இல்ல, நான் இந்த 2 சைடு மட்டும் நல்ல பெரிய செடிகளா வாங்கிட்டு வந்து அளந்துக்கோ. அந்த ஜன்னல் எவ்வளவு இருக்குன்னு அளந்துக்கோ. அந்த அளவுக்கு தான் அந்த டப்பா இருக்கும். நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்குங்களா இண்டோர் பிளான்ட் 2 வாங்கிட்டு வந்து 2 சைடு வைப்போம். இன்னைக்கு சாயங்காலம் போவோம்ல, அப்ப 2 வைப்போம். சாயங்காலம் புது விளாக். ஆமா, 2 சைடு வைப்போம். கிச்சன்ல ஒன்று வைக்கணும். இந்த ஆரோ இந்த இதெல்லாம் இருக்குல்ல. சரி ட்ரீட் கொடு மதர்ஸ் டேக்கு. நீங்க என்னத்த வாங்கி கொடுத்து வச்சு போனீங்க? நீ உங்க அக்காவும் உங்க அப்பா அம்மா நகை அதுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. உனக்கு நாங்களே கிஃப்ட் தாமா. எனக்கு என்ன சாப்பிடுறீங்க? ஜாம் வச்சு ஒன்று சாப்பிடுறேன். ப்ளூபெர்ரி ஜாம் நல்லாதான் இருக்கு. கருப்பட்டி அல்வா மாதிரி இருக்கு. லைட்டா புளிப்பு இருக்கு. அந்த ப்ளூபெர்ரி அப்படியே கடக்கு பாரு, உள்ள கடக்கு பாரு. பாத்தியா? இது தடவு முடியலமா, பிரெட் பஞ்சு மாதிரி இருக்கு. தொட்டுதான் சாப்பிடணும் போல. ரொம்ப பஞ்சா இருக்கு, தடவு முடியல. பண்ணலாம், சூப்பரா இருக்கும்.
ஏன் இது பண்ணா அந்த இனிப்பு சேர்ந்து வரும். நான் அன்னைக்கு பண்ணது ப்ரௌன் பிரெட்டு, அதான் அந்த கலரா இருந்துச்சு. இது வந்து ஒயிட் பிரெட், என்ன மிட்டா பிரெட் வருது. ஆனா ப்ரௌன் பிரெட்டுக்கும் ஒயிட் பிரெட்டுக்கும் ஒரே கேலரிஸ் தான். ஆமா. அப்ப அது தெரியாம விட்டுனாலும் டெல்லியில எல்லாம் நம்ம ப்ரௌன் பிரெட்டை தவிர வேற எந்த பிரெட்டும் சாப்பிடல, இங்கேயுமே சாப்பிட மாட்டோம். இப்ப இது பக்கத்துல பேக்கரி வீட்டுல செஞ்சு கொடுக்குறாங்க, அதனாலதான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு, பண்ணும் நல்லா இருக்கு. நான் பண்ணி பார்க்க போறேன் பிரெட். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு. அன்னைக்கு சிவா பண்ணா அந்த அது கூட டேஸ்டா இருந்துச்சு. இது பிடிச்சோம் ஒரு மாதிரி தெரியும் கம்மியாக. நான் பண்ணதான் நல்லா இருந்துச்சு. பிரெட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஜோடே பட்டோரே. காலில் இது விட்டுச்சு. ஓ பிடிமானே. என்ன பண்ண? பிடிமானம். வெக்க தாங்க முடியாம உள்ள வந்து படுத்திருக்கான். ஏய் ஏய் இங்க பாரு, தூங்கு. நடு வீட்டுல என்ன ஒரு முதலே படுக்க வச்சிருக்கீங்க. ஆயிடுச்சு அவனு அப்ப நம்ம சாப்பிட்டு இடம் மாறிடுச்சு. இது கூட வந்து ஆனியன் வச்சுக்கிறோம். ஆனியன் அச்சார் ஊறுகாய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். வணக்கம் நல்லுள்ளங்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மதர்ஸ் டே மதர்ஸ் டே செலிப்ரேஷன். கேக் எப்படி போட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டோம். அங்க காமிங்க சட்னி, தேங்காய் சட்னி, அங்க வந்து புதினா சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, புதினா சட்னி. இது வந்து அவங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றிருக்கேன். இது எனக்கும் சிவா பிடிக்கும். ஓட்ஸ் அரைச்சி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு அந்த தோசை. ஆமா, நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? அன்னைக்கு சண்டே நல்லா ஃபன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. சரி சாப்பிடுவோமா? வாங்க சாப்பிடுவோம். நாடன் தோசை ஊற்றணும், அப்புறம் ஸ்பெஷல் ஊற்றணும், நெய் ரோஸ்ட் ஊற்றணும். சரி ஊத்து. என்ன ஊற்றி கொடுத்துக்கணே நெய் ரோஸ்ட். அப்புறம் சிவா ஜாக்கிக்கு சாதம் வச்சுட்டேன். கிச்சன் இப்படியே இருக்கணும். அப்ப நீயே பாத்திரத்துக்கு நீயே வெளில வந்துரு. நீச்சல் நான் வந்து பார்ப்பேன். ஒரு பாத்திரம் அந்த இடத்துல இருக்கிற எல்லாம் கழுவி சண்டே விழாக எண்டாக போகுது. நம்ம வந்து நைட் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி பால் சுண்ட வச்சாச்சு. பால் சுட வச்சாச்சு. இது நாளைக்கு காலையில வேக வச்சாச்சு. எல்லாரும் சுண்டல் வேக வைக்கல, ஊற வச்சாச்சு. காலையில 100 கிராம் சுண்டல் சுண்டல். ஆமா. அதனால இந்த மாதிரி சாப்பாடு இது மாதிரி எங்களோட சண்டே போகும். சில டைம் எங்கேயும் வெளியில போகணும்னு தான் இருந்தோம். ஆனா டைம்ல ஏன்னா மதர்ஸ் டே செலிப்ரேஷன்னால எங்களால போக முடியல. இன்னைக்கு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆமா ஆமா. ஒர்க் பண்ண வந்துச்சு. அதனால அவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து பசங்க வந்திருந்தாங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால இன்னைக்கு நாங்க எங்கேயும் போகல. இந்த கூடிய ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளில போய் இருக்கு வராங்க. ஆமா ஆமா. ஒரு கெஸ்ட் ரெடியா இருக்காங்க. 2 பேர் வருவாங்க. இருக்கு. ஆமா, ஃபன் இருக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கும். அதனால மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வேர்த்து சொட்டுது. ரேண்டம் தாட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அது அம்முஸ் கிச்சன் ஃபன் வீடியோஸ் எல்லாமே வரும் பாருங்க. அதனால உங்க ஆதரவுக்கு நன்றி. பை பை.